ஒரு கிரியேட்டிவ். நமக்கு தெரியும், நமக்கெல்லாம் நம்ம விநாயகஜி மாதிரி நம்மளுடைய எல்லாரும் சொல்லுவாங்க, சின்ன வயசுல மகாபாரதம், ராமாயணம், அது மாதிரி கதைகளை சொல்லி நம்ம அந்த கதைகளை கண்டென்ட்டை வந்து நாம டெக்னாலஜியோட சேர்த்ததுக்காக வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய வேர்ல்ட் ஆடியோ என்டர்டைன்மெண்ட் சமிட், விசுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் வர மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு மும்பையில் நடக்கும். முதல் முறை உலகத்திலே இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்தது இல்லை. முதல் முறையாக நம்முடைய பிரதமர் அவர்களுடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதில் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நியூஸ் பேப்பர், அதுக்கடுத்து வந்த சேட்டலைட் டிவிஸ், அதுக்கடுத்து வந்த இந்த கேபிள் டெலிவிஷன், அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், அதே மாதிரி டிஜிட்டல் மீடியா என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இந்த புதிய மீடியா, இது எல்லாத்தையும் அரவணைச்சு சினிமா உலகத்தையும் அரவணைச்சு ஒரு பெரிய வேர்ல்ட் ஆடியோ விசுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் நடைபெற இருக்கிறது. அதில் ஒரு மிக முக்கியமானது என்னன்னா, நம்மளுடைய நாட்டினுடைய இன்னைக்கு அனிமேஷன், விஎஃப்எஸ், இது இந்த தேவையெல்லாம் கருதி எப்படி சென்னை ஐஐடி இருக்கிறது, ஐஐஎம் இருக்கிறது, அதுபோல கிரியேட்டிவ் டெக்னாலஜிக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் செலவில் மும்பையில் 200 ஏக்கர் நேரத்தில் அந்த கிரியேட்டிவ் டெக்னாலஜிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட்டை கொண்டு வரும். ஏன்னா இன்னைக்கு இந்த கண்டென்ட் கிரியேஷன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கானமியாக நம்ம நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அம்பேத்கர் அவர்களை இந்த இன்றைய நேரத்தில் நான் சொல்ல நினைச்சேன், அண்ணா பேசியிருப்பாருன்ட்டு நிறைய அம்பேத்கரை பற்றி, அதாவது இங்கே ஏன்னா இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், அதனால் அம்பேத்கரை வந்து நாம் பேசாமல் இருக்க முடியாது.